அன்பார்ந்த பிரியோ டிவி நேயர்களுக்கு உங்கள் அன்பு ஜோதிடர் பரத்ராஜ் பேசுகின்றேன். 24/1/2026 தை மாதம் 10ஆம் தேதி சஷ்டி திதியிலே இந்த நாள் சஷ்டி திதியும் உத்திரட்டாதி நட்சத்திரம் சம்பவிக்கக்கூடிய நாள். இந்த நாள் சனிக்கிழமையிலே வருகிறது. உத்திரட்டாதி நட்சத்திரம் என்பது சனியுடைய நட்சத்திரம், கிழமை சனி பகவானுடைய கிழமை. இந்த நாளிலே சனியின் தோஷம் இருக்கக்கூடிய நபர்கள் காக்கைக்கு அன்னம் வைத்து பல பொருட்களை பசுவிற்கு தானமாக கொடுத்தல், அருகாமையிலே இருக்கக்கூடிய மிருகங்களுக்கும் சில ஜீவராசிகளுக்கும் உதவி செய்யும் போது சனி பகவானுடைய பேரருளால் உங்களுக்கு நல்ல ஒரு சூழல் அமையப்பெறும். ஏரலை சனி இருக்கக்கூடிய நபர்கள் இந்த நாளிலே மாற்றுத்திறனாளிகளுக்கு அவர்களுக்கு தேவைப்படிய உபகரணங்கள் வாங்கி தருவது சிறப்பான விஷயம். படிக்கின்ற குழந்தைகளுக்கு புஸ்தகங்களை வாங்கி தருவது இந்த நாளிலே ஒரு நல்ல நாளாக அமைகிறது. உத்திரட்டாதி நட்சத்திரம் என்பது சனியின் நட்சத்திரம், கிழமை சனிக்கிழமை சம்பவிக்கக்கூடிய ஒரு அதி அற்புதமான நாள். இந்த நாளிலே தானியங்களையும் சில விஷயங்களையும் தானமாக கொடுக்கும்போது ஆயுள் ஆரோக்கியங்கள் வலுப்பெறுகின்றனர். எனவே நேயர்களே, இந்த நாளினுடைய சிறப்பான ராசி பலனை பார்த்து கொள்ளலாமா? மேஷராசி நேயர்களே, மேஷராசி நேயர்களுக்கு இந்த நாள் சில குழப்பத்துடன் தொடங்கினாலும் பல்வேறு இடையூறுகள், சில நேரங்களிலே வீக்கெண்டு சொல்லக்கூடிய ஊதியமாகப்பட்டது கால தாமதமாக கிடைப்பது, உரிய நேரங்களிலே உறவினர்களுக்கான சார்ந்த விஷயங்களுக்கு செல்லாமல் இருக்கக்கூடிய சூழல்கள் ஏற்படுகின்றனர். நண்பர்கள் வட்டாரத்திலே சில நேரங்களிலே பண இழப்பை நீங்கள் சந்திக்கலாம். ஆகையால் பணத்தை கவனமாக பார்த்து கொள்ளக்கூடிய நாள் இன்று. பொருள் இழப்புகளை தவிர்த்து கொள்ளுங்கள். அதே போல் உங்கள் உள்ள ஆரோக்கியங்களை மேம்படுத்தக்கூடிய நாளாக இன்று அமைப்பெறுகிறது. இந்த நாளிலே சற்று ஓய்வுகளை தவிர்த்து பல ஆய்வுகள் செய்தால் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய நாள் இன்று. உங்கள் ஓய்வை தவிர்த்து கொள்ளுங்கள், புதிய ஆய்வை செய்யுங்கள், உங்கள் தொழில் முன்னேற்றம் அடையும். அதே போல ராசிநாதனாகப்பட்ட செவ்வாய் வலுப்பெற்ற இருக்க காரணத்தினால் உங்களுக்கு எதிலும் வெற்றி, எங்கும் வெற்றி. இந்த நாளிலே நீங்கள் மெஜந்தா என்று சொல்லக்கூடிய கலரை அணியும் போது நல்ல சிறந்த சூழல் உங்களுக்கு வந்து சேர்க்கிறது. ரிஷபராசினியர்களே, ரிஷபராசினியர்களுக்கு இந்த நாள் ஒரு இனிமையான நாளாக அமையப்பெறுகிறது. இந்த நாளிலே பிறர்களிடத்தில் இருக்கக்கூடிய நட்புகளை வலுப்படுத்துதல், எங்கும் எதிலும் வெற்றி என்றக்கூடிய நாமத்தை சொல்லியே நீங்கள் முன்னேறி வரக்கூடிய நாளாக அமையப்பெறுகின்றது. அரசியலிலே ஈடுபடக்கூடிய நபர்களுக்கு வெற்றி வாய்ப்பும், அதே போல அரசாங்க உதவி, அதே போல அரசாங்கத்தினால் ஏற்படக்கூடிய பல நன்மைகள் வந்து சேரக்கூடிய நாள் இன்று. இந்த நாளிலே தந்தையார் வழி சொத்துக்கள் வந்து சேருவதற்கு வாய்ப்பு உண்டு. இந்த நாளிலே விடாமுயற்சி உங்களுக்கு விஸ்வரூப வெற்றியை தரக்கூடிய நாள் இன்று. இந்த நாளிலே நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் சற்று காலதாமதமாக கிடைக்கப்பெற்றாலும் சில நேரங்களிலே நீங்கள் கேளிக்கை கொண்டாட்டத்திலே பொழுதை கழித்து கொண்டு உங்களுடைய முயற்சியை சற்று குறைத்து கொள்கிறீர்கள். அதையெல்லாம் தவிர்த்து உழைப்பே உயர்வு என்ற விஷயத்தில் ஈடுபாடு செய்தால் உங்களுக்கு சிறந்த முறையிலே வேலை வாய்ப்பும் அதற்கான சூழலும் அமையப்பெறக்கூடிய இனிமையான நாள் இன்று. இந்த நாளிலே நீங்கள் வயலட் கலரை பயன்படுத்தும் போது உங்களுக்கு ராகுவினுடைய நல்லாசைகளால் பல லாபங்கள் வந்து சேரக்கூடிய நாள். மிதுன ராசி நேயர்களே, மிதுன ராசி நேயர்களுக்கு ஒரு இனிமையான நாள் இன்று. இந்த நாளிலே நீங்கள் தேவைப்படுகின்ற விஷயங்களுக்கு காத்திருந்து கிடைக்கப்பெறக்கூடிய நாள் இன்று. கொக்கு போல பெரிய மீன் வரக்கூடிய நாள் இன்று. நீங்கள் காத்திருந்த அனைத்து விஷயங்களும் நிறைவேறக்கூடிய நாள். இந்த நாளிலே குலதெய்வ வழிபாடு, அதே போல உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் உள்ள கிராம தேவதையை வழிபாடு செய்து வர உங்களது எதிர்பார்ப்புகள் வெகு சீக்கிரமாக நிறைவேறி ஒரு மகிழ்ச்சியான சூழலும் அன்பும் ஆதரவும் பெறக்கூடிய நாள் இன்று. இந்த நாளிலே நீங்கள் பல்வேறு விஷயங்களிலே ஆர்வமும் அதே போல இன்பமும் பெறக்கூடிய ஒரு இன்புறு நாள் இந்த நாள். இந்த நாளிலே தேவையில்லாத விஷயங்களுக்கு நீங்கள் கவனத்தை செலுத்தாமல் உங்கள் கவனத்தை பணம் சம்பாதிப்பதிலே கவனம் செலுத்தினால் நல்ல லாபத்தை பெற்று இன்பமான வாழ்க்கையை பெறக்கூடிய நாள் இன்று. இந்த நாளிலே நீங்கள் வெள்ளை நிறத்தை பயன்படுத்தும் போது
நல்ல செல்வங்கள் வந்து சேரும். கடகராசினியர்களே, கடகராசினியர்களுக்கு இந்த நாள் ஒரு இனிமையான அமைப்பெறுகிறது. இந்த நாளிலே குலதெய்வ வழிபாடும் ஆன்மீகத்திலே நல்ல நாட்டமும் ஈடுபாடும் வரக்கூடிய நாள். இன்று இந்த நாளிலே நீங்கள் தேடிய விஷயங்கள் உங்களை தேடி வரக்கூடிய நாள். எதிர்பாராத செல்வங்கள், அதே போல நண்பர்களிடத்திலே நல்ல லாபங்கள், வேலை செய்யக்கூடிய பணியாளர்களிடத்திலே பதவி உயர்வு, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து சேரக்கூடிய நாள். தொழில் முன்னேற்றமும் தொழிலுக்கான புதிய ஆரம்பமும் புதிய புதிய தொழில்களை செய்யக்கூடிய ஒரு இன்பமும் வரக்கூடிய நாள். இன்று இந்த நாளிலே புதிய முயற்சிகள் உங்களுக்கு வெற்றி பாதையை வழிவகுக்கக்கூடிய நாள். இன்று இந்த நாளிலே நீங்கள் உங்களது கவனத்தை தொழில் மீது செலுத்தும் போது தொழில் அபிவிருத்தி, பண லாபங்கள், தன லாபங்கள் வந்து சேரக்கூடிய நாள். இன்று இந்த நாளிலே நீங்கள் வெண்தாமரையால் சிவபெருமானை அர்ச்சிக்கும் போது உங்களுக்கு சிறந்த முறையிலே தொழில் அபிவிருத்தி அடைகின்றது. இந்த நாளிலே நீங்கள் மஞ்சள் நிற ஆடையை பயன்படுத்தும் போது நல்ல லாபத்தை பெறுவீர்கள். சிம்மராசினியர்களே, சிம்மராசினியர்களுக்கு இந்த நாளிலே சற்று கவனம் தேவை. சில நேரங்களிலே நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் உங்களுக்கு சற்று காலதாமதமாக கிடைத்தே வரக்கூடிய நாளாக அமைப்பெறுகிறது. இந்த நாளிலே நண்பர்களிடத்திலே சற்று கவனமாக இருங்கள். உறவினரிடத்திலே பண இழப்புகள் ஏற்படலாம். உடல் மாற்றங்களிலே உடல் மெலிந்து காணப்படக்கூடிய நீங்கள் உடல் மாற்றங்கள் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஏற்படலாம். அதே போல் இந்த நாளிலே நீங்கள் பல்வேறு விஷயங்களை ஈடுபடும் போது இறை வழிபாட்டுடன் ஈடுபடுவது நல்ல வெற்றியும் முன்னேற்ற பாதையும் தரக்கூடிய நாள். இன்று இந்த நாளிலே விநாயகர் பெருமானை வழிபாடு செய்து எந்த ஒரு காரியத்தையும் துவங்குங்கள், ஜெயவர வர சேரக்கூடிய நாளாக அமையப்பெறுகிறது. அதே போல் கருட பகவானையும் துதித்து வர பல்வேறு இன்னலங்களிலிருந்து உங்களுக்கு இனிமையான சூழல் வந்து சேரக்கூடிய நாள். இன்று இந்த நாளிலே பச்சை நிறத்தை பயன்படுத்தும் போது சிறந்த முறையிலே உங்கள் வாழ்க்கை மென்மேலும் வலுப்படுகின்றது. அன்பார்ந்த கன்னிராசினியர்களே, கன்னிராசினியர்களுக்கு இந்த நாள் ஒரு சோதனையிலே சாதனை பெறக்கூடிய நாள். இன்று உங்களை பல்வேறு இடங்களிலே பலவர் சோதிக்க உள்ளார்கள். அதை அனைத்தும் முறியெடுத்து நீங்கள் சாதனை பெறக்கூடிய நாள். இன்று இந்த நாளிலே உங்களுக்கான தேர்வுக்கான விஷயங்கள், உங்களை பற்றி ஆராயக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நடைபெறக்கூடியது. இந்த நாளிலே சற்று கவனமாக சொல்லுகின்ற விஷயத்தை ஆழ்ந்து ஆராய்ந்து சொல்லுங்கள். அதே போல் உங்கள் பதிலிலே பல்வேறு விதமான கேள்விகளை எழுப்பக்கூடிய நாளாக இன்று அமைகிறது. இந்த நாளிலே நீங்கள் முருகப்பெருமானை வழிபாடு செய்யும் போது பல்வேறு பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் நீங்கி உங்களுக்கான அங்கீகாரத்தை பெற்று நட்சத்திரம் போல் பிரகாசிக்கக்கூடிய நாள் இன்று. இந்த நாளிலே நீங்கள் இளஞ்சிவப்பு நிறத்தை அணியும் போது சூரியனுடைய பேராசை உங்களுக்கு கிடைக்கின்றது. துளாராசினியர்களே, துளாராசினியர்களுக்கு இந்த நாளிலே உங்கள் வாழ்க்கை துணையிடத்திலே சில மனக்கசப்புகள் எல்லாம் நீங்கி இந்த நாளிலே யாத்திரைகள் செல்வது, அதே போல் தொலைதூர பிரயாணங்கள், இந்த நாள் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை பாடத்தை முழுமையாக போதிக்க உள்ள நாள். இந்த நாளிலே எதிர்பார்த்த சூழல்கள் உங்களுக்கு இனிமையாக முடிகிறது. இந்த நாளிலே நீங்கள் தேடிய விஷயங்கள் நிறைவு பெற்று மன அமைதியும் மன ஒற்றுமையும் வரக்கூடிய நாள். இன்று இந்த நாளிலே நீங்கள் பல்வேறு விஷயங்களுக்கான தகுதி பெற்று சிறந்த முறையில் உங்கள் தகுதியை நிரூபித்து பல சாதனைகள் புரியக்கூடிய நாளாக அமைகிறது. இந்த நாளிலே உங்கள் வாழ்க்கை துணை உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய நாள். இன்று இந்த நாளிலே உங்களுக்கு இன்பமும் பேரின்பமும் கிடைக்கக்கூடிய நாள். இந்த நாளிலே சிவப்பு நிற ஆடை அணியும் போது உங்களுக்கு பல்வேறு பிரச்சனைகள் நீங்கி இன்பமான சூழல் வந்து சேரக்கூடிய நாள் இன்று. அன்பார்ந்த விருச்சிகராசினியர்களே, விருச்சிகராசினியர்களுக்கு இந்த நாளிலே மன குழப்பத்துடன் துவங்கினாலும் மன நிம்மதியும் மன நிறைவும் வரக்கூடிய நாள் இன்று. தொழிலிலே இன்பமான சூழலும் மகிழ்ச்சிகரமான லாபங்களும் வந்து சேரக்கூடிய நாள். உங்களுடைய விரோதிகளை நீங்கள் கண்டுகொள்ளக்கூடிய நாள் இன்று. இந்த நாளிலே பெண்களிடத்திலே கவனமாக இருங்கள். தேவையற்ற வார்த்தைகளை பேசாமல் இருப்பது மிகவும் சிறப்பு. இந்த நாளிலே நீங்கள் ஆழ்ந்து ஆராய்ந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் சமூகத்தில் நல்ல அக்கறையும் தரக்கூடிய நாள் இன்று. அரசியல் சார்ந்த விஷயத்தில் ஈடுபடுவர்கள் கட்டாயம் பேசுகின்ற வார்த்தையிலே சற்று சில பிரச்சனைகள் எல்லாம் வரக்கூடிய நாளாக அமையப்படுகிறது. ஆகையால் கவனமாக பேசி உங்களது மதிப்பும் மரியாதையும் நீங்கள் இழந்த விஷயங்களையும் பெற்றக்கூடிய நாள் இன்று. இந்த நாளிலே நீங்கள் மரகத பச்சை நிறத்தில் ஆடை உடுத்துவது சிறப்பான முறையிலே அமையப்படுகிறது. தனுசு ராசினியர்களே, தனுசு ராசினியர்களுக்கு இந்த நாள் ஒரு சிறந்த நாளாக அமையப்பெறுகிறது. இந்த நாளிலே நீங்கள் பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள், அதே போல் இந்த நாளிலே தனுசு ராசிக்காரர்கள் பணியிடை மாற்றங்கள், பணியிலே நல்ல உத்தியோகத்திலே நல்ல சிறந்த முறையிலே பணியாற்றி பல சாதனை விருதுகள் படையக்கூடிய நாள் இன்று. உயர் பதவி, உயர் கல்வி, அந்த மாதிரியான விஷயங்களுக்கு நல்ல நாள். இந்த நாள் உங்களுக்கு உங்களை ஆழ்ந்து ஆராயக்கூடிய நாளாக அமையப்படுகிறது. இந்த நாளிலே
நீங்கள் இன்பமும் அதே போல பல விஷயங்களிலே பதவியிலே நல்ல உயர்வு, சமூகத்தில் நல்ல அக்கறை, சமூகத்திலே மதிப்பு மரியாதை பெறக்கூடிய ஒரு நாளாக அமையப்பெறுகின்ற நாள் இன்று. இந்த நாளிலே நீங்கள் வெள்ளை நிறை ஆடையை பயன்படுத்தும் போது ஒரு இன்பமான சூழல் உங்களை வந்து சேர்க்கும். மகர ராசி நேயர்களே, மகர ராசி நேயர்களுக்கு இந்த நாள் ஒரு மகிழ்ச்சிகரமான நாளாக அமைப்படுகிறது. சந்தோஷம், அதே போல குழந்தைகளிடத்திலே நல்ல அன்பு, ஆதரவு, அக்கறைகள் வரக்கூடிய நாள். பெற்றோர்களிடத்திலே நல்ல மதிப்பு மரியாதை, வாழ்க்கை துணையிடம் நல்ல அன்பு கிடைக்கக்கூடிய நாள் இன்று. உங்களுக்கு உறவினர்களினால் சில பிரச்சனைகள் ஏற்படலாம். நண்பர்களுக்கு நல்ல ஆதரவும், சமூகத்தில் நல்ல மதிப்பு மரியாதையும் வரக்கூடிய நாள் இன்று. இந்த நாளிலே நீங்கள் எடுத்த காரியங்கள் வெற்றியடையும். அதே போல பல்வேறு விஷயங்களுக்கு தீர்வு அளித்து நீங்கள் ஒரு நட்சத்திரம் போல் பிரகாசிக்கக்கூடிய நாளாக அமைப்பிருக்கிறது. இந்த நாளிலே நீங்கள் தேவையற்ற விஷயங்களுக்கு மனக்குழப்பங்கள் அடையாமல் இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிமை நாளாக அமையப்படுகிறது. சில மனக்குழப்பங்கள், மன சஞ்சலங்கள்லாம் நீங்கி இந்த நாளிலே நீங்கள் ஒரு தீர்க்கமான முடிவும் தீர்க்கமான விஷயத்திற்கு செல்லக்கூடிய நாளாக அமையப்படுகிறது. இந்த நாளிலே நீங்கள் சிவப்பு நிற ஆடை அணியும் போது சிறந்த முறையில் பல்வேறு விஷயங்கள் உங்களுக்கு நடைபெற உள்ளது. கும்பராசினியர்களே, கும்பராசினியர்களுக்கு இந்த நாளிலே சில பணியிலே சில பிரச்சனைகள் இருந்தாலும் உடல் பிணிகள் நீங்கி நீண்ட நாட்களாக உடலுக்கு வைத்தியம் பார்த்து வந்த விஷயத்திற்காக செலவு செய்த விஷயங்கள் எல்லாம் நீங்கி உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் மேம்படக்கூடிய விஷயங்கள் வருகின்றது. அதே போல பள்ளிக்கு செல்லக்கூடிய குழந்தைகள் சற்று ஞாபக மறதி இருந்தாலும் நாளடைவில் அந்த ஞாபக மறதி நீங்கி பள்ளியிலே நல்ல மதிப்பெண் பெறக்கூடிய சூழல் வருகிறது. கும்பராசிக்காரர்களுக்கு அதே போல உடலிலே சில மாற்றங்கள் ஏற்படுகின்றனர். அதே போல உடலிலே முடிக்கொட்டும் பிரச்சனைகள், மனக்குழப்பங்கள், உடல் சூடுகள் இதெல்லாம் ஏற்படக்கூடிய நாளாக அமைப்பிருக்கின்றன. உங்களிடத்தில் உடலிலே நல்ல கவனங்கள் தேவை. அதே போல தேவையில்லாத விஷயத்துக்கு மனத்தை குழப்பித்துக் கொள்வார்கள். பிறருடைய பிரச்சனையில் தலையிடாமல் இருப்பது மிகவும் சிறப்பு. பிறருடைய பிரச்சனையில் நீங்கள் தலையிடும் போது அந்த விஷயத்தில் நீங்கள் தேவையில்லாத உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் இழக்கக்கூடிய சூழல் வருகிறது. எனவே நேயர்களே, உங்களது வாழ்க்கையினுடைய முன்னேற்ற பாதையை வழிவகுத்து உங்கள் கவனத்தை உங்கள் வாழ்க்கையின் மீது செலுத்தும் போது நல்ல அன்பும் ஆதரவும் வரக்கூடிய நாள் இன்று. இந்த நாளிலே நீங்கள் ஊதா நிறத்தை பயன்படுத்தும் போது நல்ல சிறப்பான விஷயங்கள் உங்களுக்கு நடைபெற உள்ளது. மீனராசினியர்களே, மீனராசினியர்களுக்கு இந்த நாள் நாள் முழுவதும் சில நேரங்களிலே இயந்திரம் போல வேலை செய்கிறோம் என்று தோணக்கூடிய நாள் இன்று. இந்த நாளிலே உங்களுக்கு இடைவிடாது வேலை, வீண் அலைச்சல், அதே போல தேவையற்ற நேரங்களிலே உரிய நேரத்தில் உணவு உட்கொள்ள முடியாத நிலை, தங்களை எப்பொழுதும் ஒரு பிரபலமாக வைத்துக்கொள்ளக்கூடிய நாள் இன்று. இந்த நாளிலே சுறுசுறுப்பும் மன அமைதியும் தேவை. உங்களுக்கு மிகவும் சுறுசுறுப்பாக இருந்து உங்கள் காரியத்தை சாதித்து கொண்டு பல சாதனைகள் புரியக்கூடிய நாள் இன்று. வானிலே நட்சத்திரம் போல் ஜொலிப்பதற்கான ஆரம்ப காலமே இந்த நாள்தான். இந்த நாளிலே கடின உழைப்பே உரிய கடவுள் என்ற முறையிலே செல்லும்போது நல்ல அன்பும் நல்ல பேர் இன்பமும் பெறக்கூடிய நாள் இன்று. உங்கள் வாழ்க்கை துணையிடத்திலே சில கருத்து வேறுபாடுகள் சேரலாம். அதே போல வீடுகளில் சில நேரங்களில் உங்களை புரிந்து கொள்ளாத சூழல்கள் மற்றும் உங்கள் மீது விருப்பம் வெறுப்பு இல்லாத தாய் தந்தையிடத்திலே சில பிரச்சனைகள் சேரும். நீங்கள் அதையெல்லாம் ஒதுக்கிவிட்டு உங்களது வாழ்க்கையை மிகவும் வேகமாக செலுத்தும் போது இந்த நாள் உங்கள் திறமையை நிரூபிக்கக்கூடிய நாள், உங்களுக்கான அங்கீகாரத்தை பெறக்கூடிய நாளாக அமைகிறது. இந்த நாளிலே நீல நிற ஆடையை உடுத்தும் போது உங்களுக்கு சிறந்த முறையில் எல்லா விஷயமும் நடைபெற உள்ளது. எனவே நேயர்களே, இந்த 12 ராசிகளும் உங்களுக்கு சிறப்பாக அமைய எமது பூர்ண ராசிகள். நன்றி, வணக்கம்.